அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி படித்தேன், சிம்சோன். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாரு, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், நீ கம்முனிரு. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்ப்யூட்டர் கூட தெரியாது, சும்மாண்ணா. ஆனால் அந்த சிம்சோன் சொல்றாங்க அப்பா அம்மா, ஏய் வேணாண்டா, உன் மேலே அபிஷேகம் இருக்குதுடா, உன்னை ஒன்று ஆண்டவர் சின்ன வயசுல பிரித்து எடுத்துட்டாரு, அதனால தான் உனக்கு இவ்வளோ கிருபை இருக்குது, நீ அது மாதிரி தான் வரணும்னு அவர் முதல்ல சொல்லிட்டாரு. தம்பி நீ ஏன் செய்யற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்று தான் தெரியும், என் பார்வைக்கு சூப்பரு, நீ என்ன செய்ய போற? நீ செய்ய போறியா இல்லை நானே போய் செஞ்சுக்குவா சொல்லு, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அதை இழந்துட்டா நானே முடிச்சுக்கிறேன். என்ன சரி என்ன பண்றது? அதுக்கு முன்னால இவர் போய் எல்லாம் பண்ணி கட்சியில் விஷனம் என்னன்னா, பார்வைக்கு நல்லா இருந்துட்டு சொல்லிச்சு, கட்சியில் பார்வையே போயிடுச்சு, அந்த ஆளுக்கு கண்ணே பிடிக்கிட்டாங்க. பார்வை போனா கூட பரவாயில்ல தம்பி, தரிசனம் போயிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில உன்ன மாதிரி வேஸ்ட் யாருமே இல்லை. ஒருத்தன் கண்ணு குருடு, ஹெலன் கெல்லர், அந்த கண்ணு கூட அந்த கூட உலகத்துக்கு பலருக்கு ஆசீர்வாதம் ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு விஷன் இருந்துச்சு. இந்த உலகத்துல அநேக ஆப்ஷன்ஸ், சாய்ஸ் இருக்குது. ஆனா ஒன்னு சொல்றேன் தம்பி, பிரதர், சிஸ்டர், there can be 100 different plans, but only God's plans